இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். FTA யூரோப்போட நேற்று ஒரு பெரிய இந்தியாவில் ஒரு பெரிய ஒப்பந்தங்கள் ஆகப்பட்டதுங்க. இந்த ஒப்பந்தங்கிறது ஒட்டுமொத்த சிறு நடுத்தர தொழில் செய்வோருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற மாதிரி அமையும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ நம்ம இந்தியாவுடைய வரி சுமையினால் அமெரிக்காவுடைய வரி சுமையினால் ஏற்றுமதி பெரிய அளவு பாதிக்கப்பட்டுள்ளதுங்க. அதை சரி செய்யும் வகையில் இந்த யூரோப் ஒப்பந்தம் உருவாகியுள்ளது. இந்த யூரோப் ஒப்பந்தம் மிக வளர்ச்சிக்கு உண்டான ஒப்பந்தம் அமையுங்க. எப்படின்னா, இந்த திருப்பூர் அப்படின்னாவே ஒரு சிறிய குட்டி கிராமம். அந்த ஊர் இன்னைக்கு ஒரு ஏற்றுமதி நகரமாக மாறுவது அப்படின்னா இந்த யூரோப் ஆர்டர் செஞ்சானுங்க. யூரோப் ஆர்டர் 10 மிஷின் இருப்பவர்களும் ஏற்றுமதியாளர்கள், 100 மிஷினுக்கும் ஏற்றுமதியாளர்கள். அந்த அடிப்படையில் தான் திருப்பூர் உருவாச்சு. அந்த கட்டமைப்புக்கான ஊர் தான் திருப்பூருங்க. ஆனால் அமெரிக்கா ஆர்டர் செய்யும் நிறுவனங்கள்லாம் பார்த்தா வெர்டிக்கல் செட்டப், அதாவது அனைத்து உபகரணங்களும் ஒரு இடத்துல இருந்து உற்பத்தி செய்யறது அமெரிக்காவுடைய நிறுவனங்கள். ஆனால் திருப்பூரை பொறுத்தளவு ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு செய்வாங்க. ஒரு ஏற்றுமதியாளருக்கு தகுந்த உபதவி செய்வர்கள் தனித்தனியாக இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு ஆர்டர்கள் நாங்கள் அனுப்புவோம். அந்த தொழில் கடந்த 10 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போச்சு. யூரோப் ஆர்டர்கள் கம்மியாக இங்க இருக்கிற நிறுவனங்களை பெரிய அளவு பாதிச்சுதுங்க. இன்னைக்கு அதுக்கு இன்னைக்கு புதுப்பிக்கிற வகையில இந்த கையெழுத்து ஒப்பந்தங்கள் ஏற்பட்டுள்ளதுங்க. இது வரவேற்கிற விஷயம். இதுக்கு பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல 45,000 கோடி நம்ம பண்றாங்க. அதுல பார்த்தீங்கன்னா யூரோப் பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 கோடி டு 30,000 கோடி பண்ணுவோம். மீதி அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ அந்த அமெரிக்கா வரி 50% வரி உயர்வுனால அது முழுக்க தடை செய்யப்பட்டுள்ளதுங்க. அந்த வெற்றிடத்தை கண்டிப்பா யூரோப் இந்த மார்க்கெட் சரி செய்யும். அப்படி சரி செய்யும் போது அந்த ஏற்றுமதியாளர்களும் முழுமையான லாபத்துடன் ஒரு ஆரோக்கியத்துடன் அது ஏற்றுமதி செய்யற மாதிரி வாய்ப்பு அமையும். அமெரிக்கா பொறுத்தளவு அசல் விலைக்கு ஏற்றுமதி செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைங்க. சில நிறுவனங்கள் அசல் 10% கம்மி பண்ணி செய்யற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அமெரிக்கா பொறுத்தளவு விலை நெருக்கிதான் நம்மகிட்ட ஏற்றுமதி வாங்குறாங்க. அது நம்மளோட உழைப்பு, ரா மெட்டீரியல் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயா தர மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா யூரோப் அப்படி இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா, யூரோப் ஆர்டர் எண்ணிக்கை குறைவா இருக்கு, லாபங்கள் அதிகமா இருக்கு. அமெரிக்கா பொறுத்தவரை ஆர்டர்கள் அது எண்ணிக்கை அதிகமா இருக்கு, விலை குறைவா இருக்குங்க. அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, உள்நாட்டு சந்தையில நம்ம உள்ளாடை பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறது அமெரிக்காவுக்கு 30 ரூபாய்க்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுதான் அமெரிக்கா வர்த்தகம். எதுக்கு இது செய்யறீங்க கேட்கலாம். அது பல்க் ஆர்டர் எடுத்து அந்த நிறுவனங்களை எல்லாம் ஒன்றடங்கிய வெர்டிக்கல் செட்டப் நிறுவனங்கள் அது சிறிய அளவு லாபத்தை பார்க்குறாங்க. சிறிய நிறுவனங்கள்லாம் MSME செக்டார்லாம் அந்த அமெரிக்க ஆர்டர்னால எந்த பயன் அடையது இல்லைங்க. அதையுடைய வாழ்வாதாரமே இந்த யூரோப் ஆர்டர் தான். இந்த யூரோப் ஆர்டர்கள் கடந்த ஒரு 7-8 வருஷமா குறைஞ்சு போச்சு. அதுக்கு பல்வேறு காரணங்கள். அதுல முதன்மையா பாத்தீங்கன்னா இந்த வரி விதிப்புங்க. 12% வரி இருந்தது, அது முழுமை நீக்கப்பட்டுள்ளதுங்க. அதான் யூரோப் ஆர்டர் இந்தியாவுக்கு திருப்பூருக்கு வரும்போது திருப்பூருடைய முழுமையான அனைத்து வகையான அமைப்பே யூரோப்புக்கு அமைப்புங்க. ஒரு சிறிய நிறுவனமா இருக்கு, அதுக்கு சேர்ந்த உபதொழில் இருக்குங்க. அது எல்லாமே யூரோப் ஆர்டருக்கு உண்டான யூரோப்புக்காக உருவாக்கப்பட்டது திருப்பூருங்க. இப்ப யூரோப் ஆர்டர் கம்மியானங்காட்டி அமெரிக்க ஆர்டர் செய்ய வேண்டிய சூழல் இருந்தது. இப்போ பழையபடி யூரோப் ஆர்டர் செய்யற மாதிரி சூழல் உருவாயிருக்குது ஒப்பந்தத்தால. ஏதாவது ஒரு பெரிய வரவேற்கிற விஷயம். இது ஏற்றுமையாளருக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமா சொன்னது.